ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீவ் தான், பட் இருந்தாலும் கண்டினியூஸாக சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் டவுட்ஸ் கேட்குறீங்க, அது மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்ற ட்ரெண்ட் எடுத்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இவங்க ஆர்பிஐயோட முடிவு, அவங்க வந்து பாயிண்ட்ஸ் கட் பண்ணல, அதாவது ரேட்ஸ் கட் பண்ணல, அதை வந்து அன்சேஞ்சாக வச்சுருக்காங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அதை மட்டும் குறைஞ்சிருக்காங்க. இது நாளைக்கு மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இவங்க டாலர் அகேன்ஸ்ட் ஒரு கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லி ட்ரம்ப் அதுக்கு எதிர்வினையாட்டியிருக்காரு. நான் வந்து 100% கூடுதல் கட்டணம் வசூலிப்பேன்னு சொல்லி. அடுத்து இவங்க ஜெய்சங்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி எந்த முடிவும் இப்போதைக்கு எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ட்டு இந்த ட்ரெண்ட் எல்லாமே நாளைக்கு மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகும். ஸோ நிறைய ஸ்டாக்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸஸ்லாம் வந்திருக்கு. பஜாஜ் ஆட்டோவில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் கம்பெனி ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி ரெக்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இப்லா 2024 அப்படிங்கிறவங்க வந்து அந்த குழுமம் வந்து ரெக்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ லாட்டின் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, ஏஷியா, மிடில் ஈஸ்ட் இப்படி கிட்டத்தட்ட $1.7 பில்லியன் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஆட்டோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாட்டே, ஆட்டோமோட்டிவ்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாட்டே சம்பாதிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க குளோபல் பவர் ஹவுஸாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவுட்ஸ்டாண்டிங் கம்பெனி ஆஃப் த இயர் அப்படிங்கிற ஒரு இதில் ரெக்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி கொடுத்த அப்டேட்டு. ஐடிசி நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்க சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் ஐடிசி என்ன ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களோட ஃபார்மர், அதாவது எஃபிஓ மூலம் மட்டும் அவங்களோட ஃபார்மர் வந்து டைரக்ட் கான்டாக்டில் இருக்கிறதை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இதனால ஒரு 10 மில்லியன் ஃபார்மர்ஸ் பயனடைவாங்க அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்ரி பிஸ்னஸ் மூலமாட்டு இந்த மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் அதிகரித்து அது மூலமாட்டும் அவங்களோட மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க இப்படி அப்டேட் கொடுக்குறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் இந்த ஐடிசி பார்த்தீங்கன்னா ஃபார்மர் கூட டைரக்ட் கான்டாக்டில் இருக்காங்க. ஃபார்மருக்கு வெதர் ரிப்போர்ட்டு எல்லாமே கொடுப்பாங்க. அதாவது ஐடிசி கூட கனெக்ஷனில் இருக்கிற ஃபார்மர்ஸுக்கு அவங்க கொடுப்பாங்க. ஸோ இப்போ அக்ரி டிவிஷன் மூலமாட்டு என்னென்ன கிராப்ஸ்லாம் அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா, அந்த அஸ்வகண்டா, துளசி, கலோஞ்சி, இது அடுத்தது மத்திய பிரதேசத்தில் டர்மரிக்கு, சதர்ன் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸு, இது மாதிரி கிராப் கல்டிவேஷனை இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட மார்க்கெட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெல்னஸ் ப்ராடக்ட்ஸு, நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் க்ரோவிங் ஹெல்த் ப்ராடக்ட்ஸு, இந்த செக்மெண்ட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க. பர்சனல் கேர் இந்த செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஐடிசி அக்ரி பிஸ்னஸ் மூலமாட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அக்ரி பிஸ்னஸ், ஒரு பக்கம் பேப்பர் அண்ட் பேக்கேஜிங், இன்னொரு பக்கம் எஃப்எம்சிஜி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் அண்ட் டொபாக்கோ. இந்த மாதிரி அவங்களுக்கு பிஸ்னஸ் பிரிஞ்சு வர சான்சஸ் இருக்குது ஃபியூச்சரில். இப்போ ஹோட்டல் டிமர்ஜர் ஆகுது, அடுத்தது ஐடி கம்பெனி கூட வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தான் ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப் ஆஃப் பிஸ்னஸ் ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வராங்க. அதனால் ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். இப்போ 471 இருக்காங்க. ஸ்டில் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் இறங்க சான்சஸ் இருக்குது. அதனால் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம் ஐடிசிலங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் இவி கார் மேக்கர் தான் அந்த வின்ஃபாஸ்ட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரொடக்ஷன் பிளான்ட் வந்து வியட்நாமில் நாங்கள் பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வியட்நாமில் செகண்ட் மேனுஃபேக்சரிங் பிளான் போட போகிறோன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து வின்ஃபாஸ்ட் கொடுத்த அப்டேட்டு. பார்த்தீங்கன்னா நாளைக்கு கேஸ் ஸ்டாக்ஸ், இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸும் ஃபோக்கஸில் இருக்க சான்ஸ் இருக்குது. குறிப்பாக ஐஓசிஎல், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், ஓஎன்ஜிசி. ஏன்னு பார்க்கும்போது ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பில் பாசஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன பில்லுன்னு பார்க்கும்போது ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெட்ரோலியம் ஆப்ரேஷன் வந்து மைனிங் அண்ட் ரினியூவபிள் ப்ராஜெக்ட் அட் ஆயில் ஃபீல்ட்ஸ் இதை வந்து டீலிங் பண்ணணும் அப்படிங்கிற எய்மில் பார்த்தீங்கன்னா அந்த பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்குது. பட் ஆக்சுவலி இது வந்து லோக்சபாவில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி இனி பாஸ் பண்ணுவாங்க. இது வந்து மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் அந்த செக்மெண்ட்டில் மினிஸ்டராக இருக்கார். அவர் தான் கொண்டு வந்திருக்காரு. ஸோ நாளைக்கு இந்த மாதிரிப்பட்ட செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. இந்தியன் நேவி கொச்சின் ஷிப்யார்டு கூட ஒரு கொலாபரேஷனில் வராங்க. செகண்ட் இண்டிஜினியஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை இண்டிஜினியஸ் கண்டென்ட் வச்சு தயாரிக்கிறதுக்கு இந்தியன் நேவி கொச்சின் ஷிப்யார்டு கூட ஒரு கொலாபரேஷனில் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் இது வந்து IAC-1 இண்டிஜினியஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் IAC-1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் நேவி மூலமாட்டு கொச்சின் ஷிப்யார்டு கூட கொலாபரேஷனில் வராங்க. ஸோ இது வந்து கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸ்பைஸ் ஜெட்டும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ஸ்பைசஸ் ஜெட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பைஸ் ஜெட்டு அவங்களோட ஃபினான்ஷியல் இயர் 24 ஒர்க் ஃபோர்ஸ் வந்து பயங்கரமாக குறைச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து 716 பெர்மனன்ட் மேல் எம்ப்ளாயிஸை பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. 618 ஃபீமேல்ஸு. இதில் வந்து 531 மேலும் 30 ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா நான் பெர்மனன்ட் ஸ்டாஃப் இன் ஃபினான்ஷியல் இயர் 24 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராலாட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸும் தூக்கியிருக்காங்க, அதே மாதிரி நான் பெர்மனன்ட் ஸ்டாஃபையும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24 தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு வந்து இதுவும் மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸை பற்றி கேட்குறீங்க. ஸோ ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிஸ்க். ரீசெண்ட் டேஸில் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் இவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நெக்ஸ்ட் இவங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக காட்டாததுனால பயங்கர பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு.
ராஜேஷ் எக்ஸ்போர்ட்லாம் நான் அப்போவே அவாய்ட் பண்ணிட்டேன். அதோட வேல்யூஷன் நமக்கு ஃபேவராக இல்லை. அதனால ராஜேஷ் எக்ஸ்போர்ட்லாம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. அதெல்லாம் முன்னாடி அவாய்ட் பண்ணிட்டேன். டாடா டெக்னாலஜிஸ் பார்க்கும்போது இப்போ 1000 ரூபாய்க்குள்ள தான் இருக்குது, 935 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஐபிஓலாம் கிடச்சிருந்துன்னா 953 ரூபாவில் இருக்குது. ஐபிஓலாம் கிடச்சிருந்துன்னா பார்த்தீங்கன்னா பயங்கர ரிட்டர்ன்ஸ் டாடா டெக்னாலஜிஸ். இப்போ வந்து 56 டைம்ஸ் பி இருக்குது. அதனால் இப்போதை வெயிட் பண்ணுங்கள் டாடா டெக்னாலஜிஸில். எகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான் டாடா டெக்னாலஜிஸ். பட் நமக்கு ஓவர் வேல்யூடாக இருக்கிறதுனால இப்போதே கை வைக்க முடியாது. எகைன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம் டாடா டெக்னாலஜிஸை. ஈஸ்மே ட்ரிப் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்க பக்கா சான்சஸ் இருக்குது. ஏன்னா சொல்கிறேன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க சில கம்பெனிஸ் கூட, இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட்ஸ். இவங்க வந்து ஒரு P-Fledge அப்படிங்கிற கம்பெனியோட 49% ஆஃப் த ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஜிவானி ஹாஸ்பிட்டாலிட்டி அதில் 50% ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியாஸ் பிளானட் எஜுகேஷன் அதில் ஒரு 49% ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 கம்பெனிஸில் வந்து ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கம்பெனி நான் சொன்னது அந்த P-Fledge அது வந்து ஒரு ஹோம் ஹெல்த் கேர் சென்டர் கம்பெனி. அதில் 49% ஸ்டேக். அது துபாய் பேஸ் கம்பெனி. 30 கோடிக்கு அதை அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஹெல்த் கேர் அண்ட் மெடிக்கல் டூரிசம் செக்டரில் இருக்காங்க. உத்தரப்பிரதேசில் ஜீவானி ஹாஸ்பிட்டல் 100 கோடிக்கு அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. 50% ஸ்டேக்கு ஹோட்டல் ஆப்ரேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி. நெக்ஸ்ட் 49% ஸ்டேக் ஆஸ்திரேலியாஸ் பிளானட் எஜுகேஷன் 39.2 crores. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் எஜுகேஷன் அண்ட் ஸ்டூடெண்ட் சர்வீஸ் மார்க்கெட்டில் இது ஒரு வெஞ்சூர் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்க கம்பெனி. ஸோ ஓவராலாட்டு ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் க்ளோசிங்கில் 17 ரூபாய்க்கு கீழே இருக்கும். இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுமாங்கிறது $1 million கொஸ்டின் தான். இல்லை ரொம்ப நல்லா ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், பட் பெருசாக மேலே போன மாதிரி இல்லை. அதனால் இப்போதைக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. முன்னாடியே கன்சிடர் பண்ணி 54 ரூபாலாம் பேருக்கு அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட் ஆனவங்களுக்குலாம் ஒரு நல்ல ப்ராஃபிட். எகைன் இப்போ வந்து அது மந்த மாதிரி தான் இருக்குது அந்த ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருக்காரு 10,000 எந்த ஸ்டாக் வாங்கலாம்னு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒருத்தர் சுவிட்சர்லாண்ட் ஐடிசி ப்ரோன்னு சொல்லியிருக்காரு. கீழே ஒருத்தர் அயனாக்ஸ் விண்ட் வாங்கலாம் 10,000க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இதில் என்ன கேட்டால் ஐடிசி மட்டும் தான் ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான இதாக இருக்கும். அவங்க 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஐடிசி மட்டும் தான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன், ஐடிசி மட்டும் தான் பெட்டர் ஒரு லாங் டேர்முக்கு. பட் அயனாக்ஸ் விண்ட் சுவிட்சர்லாண்ட் எனர்ஜிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க வேல்யூஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா அது மாட்டிப்பீங்க. அதனால அது உங்களோட ஓன் ரிஸ்க். பட் நீங்கள் இந்த இதில் வந்து ஐடிசி தான் பெட்டர். ஐடிசி, நாட்கோ ஃபார்மா இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ். ஆக்சுவலி மார்க்கெட் வந்து பி ரேஷியோ 24 அந்த ரேஞ்சில் இருந்தாலுமே நமக்கு சில ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூட் செக்டரில் இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட கருத்து. ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட் டேட் வர கம்பெனிஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. டிவிடெண்ட், ஸ்டாக் ஸ்பிளிட், போனஸ் இதுக்கான ரெக்கார்ட் டேட் நெக்ஸ்ட் வீக் வர கம்பெனிஸ். இல்லை ஃபர்ஸ்ட் டிசம்பர் 10 போனஸ் இஷ்யூ அக்யூட் ஹெல்த் கேர் 4:10 அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 4:10 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. டியூஸ்டே டிசம்பர் 10. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்பிளிட்டு அக்யூட் ஹெல்த் கேர் அவங்க தான் 10 இருக்கிற ஃபேஸ் வேல்யூ ₹1 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. குளோபல் எஜுகேஷன் 5 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூ ₹2 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. ஷரதா ஏஐ டெக்னாலஜிஸ் 5 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூ ₹2 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. ஷரதா இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் 5 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூ ₹2 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. இது எல்லாமே டியூஸ்டே. நெக்ஸ்ட் ஃப்ரைடே டிசம்பர் 13 போனஸ் இஷ்யூ எஸ்என் ஸ்பெஷாலிட்டி ஃபிலிம்ஸ் 1:5 அந்த ரேஷியோவில் போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸ்டாக் ஸ்பிளிட் எக்ஸாரோ டைல்ஸ் 10 இருக்க ஃபேஸ் வேல்யூ $1 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. ஜீனிக் எக்ஸ்போர்ட் இந்தியா ஃபைனல் டிவிடெண்ட் ₹1 கொடுக்குறாங்க. ஸோ மோராட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்ட் போனஸ் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணுற கம்பெனிஸ், விச் மீன்ஸ் ரெக்கார்ட் டேட் வர கம்பெனிஸ். ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, அதை வச்சுருக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.